ஹலோ எஃப்எம் 92.7 காத்து வாக்குல நிகழ்ச்சி நீங்க வருஷ கூட தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக டாக்டர் நந்தினி இருக்கிறாங்க. இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ஒரு ஹோமியோபதி டாக்டர், அதை தாண்டி சமூக ஆர்வலர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த அனிமல்ஸ்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபுட் குடுக்கறதுல இருந்து, அதுக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா அந்த காயத்துக்கு மருந்து போடுறதுல இருந்து அனிமல்ஸ்க்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தி நான் சொல்றதை விடைக்கும் நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ ஆரம்பிச்சிடலாங்களா? வணக்கம் நந்தினி. ஹலோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க டாக்டர் நந்தினி பேசுறேன். நந்தினி சொல்லுங்க, நீங்க இது வரைக்கும் நிறைய அனிமல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருப்பீங்க. பட் உங்களுடைய மனசுல இந்த ஒரு இன்சிடென்ட் மறக்கவே முடியாது அப்படின்னா என்ன இன்சிடென்ட்? ஒரு நாள் நீங்க கேக்குற மாதிரி ஒரு இன்சிடென்ட் என்ன ஆச்சுன்னா, யூஸ்வலா நான் ரெகுலரா போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல யாராவது எங்க குட்டி குட்டி டாக்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஃபீட் பண்ணலாம்னு ஒரு நாள் போனப்போ பிஸ்கட்ஸ், பன்னு, ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு போயிருந்தேன். அப்ப எடுத்துட்டு போனப்ப எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டு டக்குனு என் கால் கடிவே ரொம்ப குட்டி, அது கண்டிப்பா ஒரு 20 days to 25 days தான் அந்த குட்டி இருந்திருக்கும். அது கண்ணு கூட நல்லா முழிக்கவே இல்ல. அப்ப அதுக்கு நான் இது கொடுத்தப்போ, ஃபுட் கொடுத்தப்போ அது எடுக்க தெரியல. அதுக்கு சரி ரொம்ப குழந்தையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பால் கொஞ்சம் அதுக்குள்ள வாய்க்குள்ள ஊத்த ஆரம்பிச்சேன். அப்ப அதுவும் அதுக்கு குடிக்க தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நான் ரெகக்னைஸ் பண்ணேன், அது மயக்கத்துல இருக்கு, மயங்கி கிடக்கு, சாப்பாடு இல்லாம. அதனால அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டேன். அது போக அவங்களுக்கு யாராவது ஹோம் கிடைச்சிட்டா பெட்டர், ஏன்னா ஆல்ரெடி எங்க வீட்டுல நிறைய பெட்ஸ் இருக்கு. சோ அப்படின்றப்போ நான் வேற எங்கேயாவது வெளியில இருந்து கிடைச்சா பெட்டரா இருக்குமே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். காட்ஸ் கிரேஸ் ஒருத்தர் வந்தாரு, கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாரு. அவங்க கான்டாக்ட் பண்ணவும் சரி ஓகே, அவங்க அவங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுக்கு தத்து கொடுத்தோம். இப்ப வரையும் அவளை கான்டாக்ட்ல வச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா? ஆல்ரெடி பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்ட்ரீட் டாக எடுத்து அதுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து எல்லாமே பார்த்து தத்தும் கொடுத்துட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்காம இன்னும் கான்டாக்ட்லயே இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நினைச்சிருங்க ஹலோ எஃப்எம் 92.7.